எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சு இங்கே 9th அட்மிஷனுக்காக வரும்பொழுது இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உண்டு. இங்கே சீட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அப்போது அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக என்னை ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் படித்தேன், நான் எக்ஸாமும் எழுதினேன் நான். பட் நமக்கு கொஞ்சம் மேக்ஸ் கொஞ்சம் சரியாக வராது. வா, என்ன மாதிரியே நிறைய பேர் இருக்கீங்க போலே. ஸோ அதனால் அது நான் ஒரு மாதிரி எழுதிட்டு வந்துட்டேன். நான் ஒரு நாள் அப்பா யூனிஃபார்மோடு வந்தாங்க, கோவமாக வந்தாங்க. என்னுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு உன்னை என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ஒழுங்காக தானே படிக்க சொன்னேன், நீ ஏன் படிக்கலைன்னாங்க. நான் அப்படியே அமைதியாக நின்னேன். என் அப்பா கோவம் வந்தால் ரொம்ப டெரராக இருப்பாங்க. நான் லைஃப்பில் நான் யார்கிட்டையுமே போய் ரெக்வெஸ்ட் பண்ணதில்லை, உனக்காக போய் நான் பிரின்சிபல்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணேன். இன்றைக்கி நான் 1 மணி நேரம் நின்று கெஞ்சி கேட்டு உனக்காக இந்த சீட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அந்த பிரின்சிபல் வந்து பிரதர் செல்வநாதன் நினைக்கிறேன். அப்போ எனக்கு சொன்னாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் எதுக்காகவும் யார்கிட்டையும் எந்த ரெக்கமெண்டேஷனுக்கும் போனதில்லை, கேட்டதில்லை, தயவு செஞ்சு ஒழுங்காக படி அப்படின்னு சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் 10th டீசெண்டாக ஸ்கோர் பண்ணி 80% ப்ளஸ் மார்க்ஸ் வாங்கிடுவேன். ரொம்ப ஒஸ்ட்டும் இல்லை, ரொம்ப சூப்பராக படிக்கிறாலும் கிடையாது. பட் அன்னைக்கு அப்பா வந்து இங்கே சீட்டுக்காக நிற்க வச்சிட்டேனேன்னு ஒரு கஷ்டம் இருந்தது. அது இன்றைக்கி கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்பா, உங்கள் பையன் இன்றைக்கி சீஃப் கெஸ்ட் அதே கேம்பியன் ஸ்கூலில். பட் இந்த சீஃப் கெஸ்ட் இன்றைக்கி ஒரு பெரிய செலிப்ரிட்டி, ஹீரோ, இது இல்லை பெரிய விஷயம். இந்த மாதிரியான ஒரு 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 பெரிய ஸ்கூலில் நல்ல டீச்சர்ஸ் கீழே படித்தது ஒரு மிக முக்கியமான காரணம். டீச்சர்ஸ் கிட்ட படிக்கிறதுன்றது பரீட்சையில் மார்க் வாங்க மட்டும் இல்லை, லைஃப்பில் மார்க் வாங்கவுன்றத கொஞ்சம் லேட்டாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி எனக்கு லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்த அத்தனை டீச்சர்ஸ்க்கும், ரைட் ஃப்ரம் என்னோடய 9th ஸ்டாண்டர்டில் நான் சேரும்போது மேலே அந்த கார்னரில் தான் கிளாஸ் ரூம். யொலண்டா மிஸ் தான் என்னுடைய கிளாஸ் டீச்சர். ஸோ அங்கே யொலண்டா மிஸ்ஸாக இருக்கட்டும், பீட்டர் எல்மேடா சாராக இருக்கட்டும், ஜோஸ்வின் மிஸ்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் எனக்கு தமிழ் எடுத்த விக்டோரியா மிஸ்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் ஒரு காரணம். அதுக்கப்புறம் 11th 12th வரும்போது நடராஜன் சார் தான் கிளாஸ் டீச்சர். அதுக்கப்புறம் வேர்னம் சார் இங்கிலீஷ் எடுத்தாங்க, எலியட் சார் மேக்ஸ், அப்புறம் ஃபிசிக்ஸ் ஜேவியர் சார். ஸோ இந்த மாதிரி எல்லா டீச்சர்ஸும் ஒரு காரணம்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாருக்கும் நன்றி. அண்ட் இங்கே வள்ளுவன் சார்லாம் இருக்கார், எந்திரிச்சு போகிறார். நான் பேசுகிறது பிடிக்கலையா சார்? நீங்கள் கிளாஸ் எடுக்கும்போது நான் எந்திரிச்சு போயிருக்கேன்னா உட்காருங்க சார் பேசாமல். வள்ளுவன் சார், தேங்க்யூ சார். வள்ளுவன் சார், ரெக்ஸ் சார், இவங்க எல்லாரும் எனக்கு தெரியும். அண்ட் முக்கியமாக ஃபர்ஸ்ட் வந்து ஆரோக்கியம் சார், தனசேகர் சார், சேதுராமன் சார், அவங்க பெஸ்ட் விஷஸ் உங்களுக்கு. சேதுராமன் சார் வந்து 9th 10th அந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் எடுக்கும்போது தான், ஏன்னா நான் வந்து பயாலஜி மேக்ஸ், அதான் வழக்கம் போல் நான் சொன்னேன்ல, மேக்ஸில் கொஞ்சம் கம்மி மார்க்னால கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுக்கல. ஸோ அப்போ சேதுராமன் சார் 9th 10th தெரியும். அவர் எப்போவுமே ரொம்ப ஜாலியான ஒருத்தர், இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கார். அவருக்கு பயங்கர ஞாபக சக்தி. 60 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்கிறாரு, நம்ப முடியல. ஆனால் அவருக்கு ஞாபக சக்தி பயங்கரமாக இருக்குது. அப்போ இருந்த மிஸ் எல்லாம் எங்கே இருக்காங்கன்னு கேட்டால் கரெக்டாக சொல்கிறாரு, அந்த அளவுக்கு ஞாபக சக்தி.